ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமல் கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாரே. அல்லேலூயா. படகிலே கடத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீரே. பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன். என்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே என் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே தேவனின் பெருவெள்ளமே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் பொறிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே.
இருக்கும் பொழுது எதற்கும் நாம் கலங்க தேவையில்லை. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வாழ்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வாழ்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு நம் அரணே. நம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். நம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், அதில் அன்பு பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், பெருகிய அன்பில் பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிற நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்னொரு பாடல் நம்ம பாட போறோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்தவரே. ஹல்லேலூயா. நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் நம்மை பிரித்தெடுத்தார்.
முடிப்பார். அவர் கிருபையினால் நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களே அப்பா, என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத நமக்கு அவர் கிருபையால் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரே, இம்மட்டுமாய் நடத்தினாரே. சொல்லுங்க. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் வரைந்தவர். கரங்களை தட்டி பாடலாமா? என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகள் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை கரத்தால் நடத்தினீரே. கர்த்தாவே உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் நடந்திடுவேன். கர்த்தாவே உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. சேர்ந்து பாடுவோம். என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை.
முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்கள் சபைகளில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, எல்லாருக்குமே தெரியும். நம்ம திரும்ப இந்த பாடல் நம்ம பாட போறோம் உற்சாகத்தோடு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார்? எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். Hebrews chapter 13 verse 6. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாரும் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே. இந்த வசனம் சொல்லுகிறது போலவே நம்மளும் சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான். உற்சாகத்தோடு, ஒரு தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். சாத்தானை சிலுவையில தன்னுடைய காலால நசுக்கின தேவன், சாத்தானின் தலையை நசுக்கின தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல மனிதர்களால போராட்டங்கள் வந்திருக்கலாம். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷீக ஆவியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக எழுந்து நின்று இந்த பாடல் நம்ம பாட போறோம். இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு தைரியத்தோடு, ஆண்டவரே என்னோடு இருக்கிறார், அப்ப நான் எதற்காக நான் பயப்படணும்? எந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சாத்தான் எனக்கு என்ன செய்வான்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சந்தோஷமாய் பாட போறோம். 3ஆம் நாள், வெற்றியின் நாள். இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாள். சாத்தானின் சதிகளை முறியடிக்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. நமக்கு துணையாளராய் இருக்கிறாரே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வியில்
நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அதை மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அதை மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே, எங்களுக்கு துணை நிற்கிற தேவனே, எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவரை துதிக்க துதிக்க அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்முடைய ஆண்டவராய் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய ராஜாவாய் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் காற்றுக்கும் கடலுக்கும், ஹல்லேலூயா, அலைகளுக்கு அவர் கட்டளை கொடுக்கிற தேவன். இன்று நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்தி நாம் நாடின துறைமுகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். நம்முடைய ஆசைகளை, நம் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீரே, நீரே எங்கள் துருகமா இருக்கிறீரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பலவான்களா இருக்கிறோமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு சகாயர், நாங்கள் பயப்பட மாட்டோம். வாய்களை திறந்து சொல்லலாமா? நீர் எங்கள் சகாயரா இருக்கிறீரே, எங்கள் துருகமா இருக்கிறீரே, எங்கள் பலனா இருக்கிறீரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை, உங்களுடைய ஆராதனையில அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவனே, எங்களை கரம் பற்றி நடத்துகிற தேவனே, கண்ணை வைத்து ஆலோசனை செல்லுகிற தேவனே, எங்களை விசாரிக்கிற தேவனே. அப்பா, மனிதர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை விட்டு மறைந்து போயிருக்கலாம், ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீரே. ஒரு தகப்பனை போல சுமந்து கொள்கிறீரே. ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. இந்த உலகத்தில் அவரே நமக்கு பலனாயிருக்கிறார். சகல காரியங்களிலும் அவரே நம் பலன். நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கண்மலை தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு துருகம். அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே என் பலன் சொல்றவங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அலைக்கடல் போன்ற பிரச்சனைகள்ல நிம்மதியை தருகிற தேவனா இருக்கிறாரே. நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பா, பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாளில உம்மை நாங்கள் நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், ஆர்வத்தோடு வந்திருக்கிறோமே. அரசாளும் தெய்வம் அப்பா, பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனீர் கண்மலையே, நன்றி. உங்கள் சத்தம்
உயர்வதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீரே. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. எங்களுக்கு நிம்மதி தருகிற தேவன், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள வாயிரக்கிறது சொல்வோமா? எங்கள் பலனே, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் மாத்திரம் நாங்கள் பலன் கொள்கிறோம். உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. என் துருகமே, என் கேடகமே, இரட்சண்ய கொம்புமானே. வாய்களை திறந்து சொல்லுங்க, என் துருகமே, என் கேடகமே, இரட்சண்ய கொம்புமானே. என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. ஆபத்து காலத்துல எங்களை மறைவிடமாய் இருக்கிறீரே. சொல்லுங்க, மானே, என் துருகமே, என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. என் துருகமே, என் துருகமே, என் துருகமே, கேடகமே, கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. இயேசுவே, என் துருகமே. கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ சமயத்துல, கலங்கின சமயத்துல, எந்த திசையில போன்னு தெரியாத சூழ்நிலையில அவரே நம்மளுக்கு கேடகமா இருந்தாரே, அவரே நமக்கு பலனா இருந்தாரே, அவரே நம்மளை வழி நடத்தினாரே, அவரே நம்மளுக்கு துருகமாய் கேடகமாய், அவரே நமக்கு இரட்சண்ய கொம்பாய், அவரே நமக்கு நம்பி இருக்கிற ஒரு அடைக்கலமா இருந்தாரே. ஒரு முறை கூட சொல்லலாமா? என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. என் குடும்பத்திற்கு என் துருகமே, என் கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு துருகமே, என் கேடகமே, என் இரட்சண்ய கொம்புமானே. ஹல்லேலூயா. அலைக்கடல் போன்ற பிரச்சனைகள்ல அவரே நம்மளுக்கு அமைதலை தந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெயில் உஷ்ணத்தின் மிகுதி அதிகமா இருக்கும் பொழுது நிழலா இருந்தாரே. ஹல்லேலூயா. பல விதமான சூழ்நிலைகள்ல எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் நம்மளுக்கு அமைதலை தந்தார். ஹல்லேலூயா. கரங்களை பற்றி நடத்தினார். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருந்தார். அவர் நம்ம மேல கண்ணை வைத்து ஒவ்வொரு நாளும் விசாரித்த தேவனாய் இருந்தாரே. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட, என் துருகமே, என் கேடகமே, இரட்சண்ய கொம்புமானே. கடந்த நாட்கள்ல எவ்வளவு நல்லவராய் இருந்தார், எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார். இரட்சண்ய கொம்புமானே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் நீர் நடத்தின விதங்களுக்காக ஸ்தோத்திரம். அதிசயமாய் எங்களை நடத்தின உம்முடைய பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றிற்கும் நாங்கள் எம்மாத்திரம்
எங்கள் குடும்பம் மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.